ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அதாவது ₹2 ₹50 போன இருக்கிற ஒரு ₹50 வந்திருக்கிற ஒரு ஸ்டாக்கு. அதே போல் வந்து ₹8.65 ₹854 வந்திருக்க ஸ்டாக்கு. ஆனால் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ரொம்ப பயங்கரமான ஸ்டாக்கு, அசந்த ஆளை சாட்சிப்படும் அப்படிப்பட்ட ஸ்டாக்கு. அது என்ன ஸ்டாக்கு, ஏன் இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சுருக்கமாகவே பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி ஸ்ட்ரக்சராக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உடனே வந்துடும். அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை உங்கள் வாட்ஸ்அப்லேருந்தே ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான மொபைல் ஆப்புங்கிறத சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இந்த சேனலுக்கு வந்திருக்க உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. எதுக்காகனா திடீர்னு இல்லை, அடுத்தடுத்து இன்ட்ராடேயில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ண தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதுக்காக சொல்லிட்டு இப்போ ரொம்ப வேகமாக சுருக்கமாக போய் இது என்ன அந்த ரெண்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கலாம். நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த அனில் அம்பானிக்கு அவருக்கு மேலே வந்து ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் காணவில்லைங்கிற மாதிரி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கோடி இந்த ஸ்கேம் பற்றி இடி வந்து கொடுத்துருக்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து. ஸோ அதன் காரணமாக இந்த அனில் அம்பானியோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாக்குமே என்ன ஆகும், ஒரே வரையில் சொன்னால் இது வந்து ஒரு வெரி அக்யூட் நெகட்டிவ் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் அப்படிங்கிறது இந்த அனில் அம்பானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு ஒரு உண்மையான ரேட் சிக்னல் தான் சொல்லணும். அப்போ இந்த அனில் அம்பானி ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லாமே வீணாக போன ஸ்டாக்ஸ். ரெண்டு ஸ்டாக் மட்டும் அப்படியே உருட்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் பவர், இன்னொரு ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா RIIL. இந்த ரெண்டு ஸ்டாக் தான். இந்த ரிலையன்ஸ் பவர் அப்படிங்கிற ஸ்டாக் எடுக்கும்போது இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து 2008 ஐபிஓக்கு அந்த கம்பெனி 2008 ஞாபகம் நினைக்கிறேன். அந்த லேமன் பிரதர்ஸ் அதெல்லாம் அந்த ஸ்கேம்லாம் இருக்கும்போது மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு. இந்த வீட்டில் வந்த ஸ்டாக் தான். அப்போ இந்த பவர் அப்படிங்கிற ஸ்டாக்கு எங்கேருந்து எங்கே போயிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா, ஸோ 2008 இந்த கம்பெனி வந்து ஐபிஓக்கு வரும்போது அவங்க ஆஃபர் பண்ண ப்ரைஸ் வந்து வெறும் ₹450. ஆனால் லிஸ்டிங் அன்றைக்கி அது வந்து ₹600 போச்சு. அதுக்கப்புறம் பலவிதமான செட்பேக்கில் வந்து போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, கடைசியாக வந்து இதோட ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ₹2 வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்கள், ₹600 ரொம்ப ₹450 ஐபிஓவில் அப்ளை பண்ணி ₹600 ஆகா ஓகோன்னு நினச்சிட்டு இருக்கவங்க அப்படியே வச்சுட்டே இருந்தாங்கன்னா அது ₹600 ₹2 வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு செட்பேக், அது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தை சந்திச்சிருப்பாங்க அந்த இன்வெஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து புரண்டு இப்போ கடைசியாக வந்து நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் ₹50 இருக்குது. அப்போ அந்த ₹50 இப்போ என்ன ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட மென்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, ₹50 இருக்குல்ல, நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்குல்ல, இந்த ₹50ங்கிறது ₹30, ₹40, ₹20 வரை பிடிச்சி வாங்கி போட்டோம்னா மறுபடியும் அந்த அம்பானி தான் நினைப்பாங்க. அந்த அம்பானி வேறு, இந்த அம்பானி வேறு. அது மாதிரி ஆகாது. இது கீழே போனது தான். ஸோ இந்த ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக் வந்து நெகட்டிவாக கீழே போச்சுன்னா வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாதுங்கிற இந்த பர்சனல் ஒப்பீனியன். இந்த ஸ்டாக் பக்கம் போகாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து RIIL. இதுவும் அதே போல் 2008 வந்து ஐபிஓக்கு வரும்போது இந்த ஸ்டாக் வந்து ₹2500 இருந்தது. ஆல் டைம் ஹை ₹2500 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கீழே போய் எங்கே போச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ஒரு காலகட்டத்தில் ₹8.65 வந்துருச்சு. அப்போ 2500லேருந்து ₹8.65 போச்சு அப்படின்னா விதமான எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு முதலீட்டு இழப்புங்கிற யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. இப்போ வந்து இந்த மேலேங்கிறது வந்து கிட்டத்தட்ட ₹854 கடைசியாக நான் பார்த்த ப்ரைஸ். ஸோ ₹854 இருக்குது. ₹854 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ₹600 வரும், ₹540 வரும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மறுபடியும் மேலே வரும், எப்படி வெளியே வந்துடுவாங்க அப்படின்னா யாரும் கற்பனை கோட்டை கட்ட வேண்டாம். ஸோ இந்த ஸ்டாக் நெகட்டிவ்ங்கிறது ஆல்வேஸ் நெகட்டிவ். எப்போவுமே வந்து சொசைட்டியில் வந்து ஒரு புது பணக்காரன்ட்ட கூட போய் பழகுவாங்களே தவிர வாழ்ந்து கெட்ட குடும்பம் பக்கம் திரும்பியே பார்க்க அந்த தெரு பக்கமே யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரிலையன்ஸ் பவர் அஸ் வெல் அஸ் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இந்த ரெண்டு ஸ்டாக் பக்கமும் கவனத்தை திருப்பாமல் வேறு பக்கம் கவனத்தை திருப்ப நல்லதுங்கிற என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நான் எதுவும் நெகட்டிவாக சொல்லலை. இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நான் வாங்க சொல்லலை, விற்க சொல்ல, ட்ரேட் பண்ண சொல்லலை. இது எல்லாமே அந்த தனிப்பட்ட பார்வை, தனிப்பட்ட அபிப்பிராயம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த சேனலில்
எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினாலும் அது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக சேனலில் போகிறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் என்ன செய்ய நினைக்கிறீங்க அதை நீங்கள் சில இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் அமேசிங். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உடனே உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். உடனே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் சக்ஸஸ் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்திருக்க உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை செஞ்சு விட்ருங்க. அப்போ தான் இன்ட்ரோடேக்கு நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.